இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான். ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில் அதிகமாக நெருங்கக்கூடிய அடைவது அல்லாஹ் இந்த உலகத்தில் எவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பி விட்டானோ, முடிவு செய்து விட்டானோ, இந்த உலகத்தில் யாராலும் அவரை கண்ணியப்படுத்த முடியாது. அதே அந்த ஈசா தான் நாளைக்கு முன்னால் அல்லாஹுக்கு வந்து நிற்கின்ற போது அல்லாஹ் கேட்கிறான், கிறிஸ்துவ சமூகத்தை வைத்து ஈசாவை நிறுத்தி வைத்து கேட்கிறான், இந்த வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே வருகின்ற பொழுது அடிமைகளாகத்தான் வருவார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கஷ்டப்படத்தான் செய்வான், அவனை வணங்கத்தான் செய்வான், வணங்குவதற்கு முயற்சி எடுக்கத்தான் செய்வான், அவனுடைய சாஸ்திராங்கம் செய்யத்தான் செய்வான், அதிலே சிரமங்களை எடுத்துக்கொள்ளத்தான் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் உபூதியா, இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த உலகத்தில் மனிதர்களாக அல்லாஹ் நம்மை படைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில சிறப்புகளை அல்லாஹ் தருகிறான். சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்குகின்றான், இன்னும் சிலருக்கு அல்லாஹ் செல்வாக்கை வழங்குகின்றான், இன்னும் சிலருக்கு அல்லாஹ் அறிவையும் ஞானத்தையும் வழங்குகிறான், இன்னும் சிலருக்கு அல்லாஹ் பதவிகளை வழங்குகிறான். இப்படியே இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கென்று அல்லாஹ் ஒவ்வொரு தனித்தனி சிறப்புகளை கொடுத்து இந்த உலகத்தில் அவர்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். அப்போ இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் நாம் அடைந்தாலும் நாம் யாருக்கு அடிமை என்று சொன்னால் அல்லாஹுக்கு நாம் அப்து. இந்த உலகத்துல நாம் எவ்வளவு பெரிய பதவிகளை வைத்து உலகத்தையே ஆளக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளிலே பதவிகளிலே வந்தாலும் நாம் அல்லாஹுக்கு யார் என்று சொன்னால் அடிமை, அப்து அப்படிங்கிற அந்த எண்ணம், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய பிரதிபலிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற பொழுது இறை தூதர்களுடைய பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த இறை தூதர்கள் யார்? அந்த உலகத்தில் வாழக்கூடிய சமூகங்கள்ல சிறந்த மனிதரை அல்லாஹ் ஹைருல் பஷர், மனிதர்களில் புனிதரைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இறை தூதர்களாக இந்த உலகத்தில் பல இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த இறை தூதர்களை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட, அவர்களுக்கு காண்பித்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு இஸ்ரா என்ற மியாராஜ். அந்த மியாராஜுடைய அதை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது, சுப்ஹானல்லதி அஸ்ரா, ஒருவன் தூய்மையாகிவிட்டான், பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான். யார் என்று சொன்னால், இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தன்னுடைய அடியாரை இரவு பயணத்தில் அழைத்து சென்றானே, அவன் சிறப்பிற்குரியவன், அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம்.
அப்ப இந்த உலகத்துல சிறந்த மனிதர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பல்வேறு முஅஜிசாக்களை, மனிதர்கள் செய்ய முடியாத அற்புதங்களையும் அல்லாஹ் காட்டுகிறான். அப்படி காட்டினாலும் பல கட்டங்களிலே அந்த இறை தூதருடைய அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அப்து அப்து, அவர் எனக்கு அடிமை, அவர் எனக்கு அடிமை அப்படிங்கிற அந்த அப்தியத்தை, அடிமைத்தனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதுல குறிப்பாக இந்த இஸ்ரா மிஅராஜ்லையும் அதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சூரத்துல் இஸ்ராவுடைய 3வது வசனத்துல சொல்றான், ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. அந்த நூஹையும் அவரோடு ஈமான் கொண்ட அந்த மக்களையும் நாம் கப்பலில் ஏற்றி சென்றோம். நிச்சயமாக அவர் இறைவனுக்கு நன்றி உள்ளவராகவும் இறைவனுடைய அடியாராகவும் இருக்கிறார் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லாம் சொல்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது சூரத்து சாதுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது வஹுத் பியதிக லிஹ்சன் ஃபضرب به ولا تحنث إنا وجدناه صابرا نعم العبد إنه أواب. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய நோய், கடுமையான ஒரு நோய். மக்கள் எல்லாம் விரண்டு, அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களே விரண்டு விடக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பெரிய நோய். அந்த நோய்க்கு அல்லாஹ் முடிவு கட்டு விதமாக சொல்கிறான், ஒரு புல்கட்டை எடுத்து உங்களுடைய மனைவியை அடியுங்கள், உங்களுடைய சத்தியத்தை மறித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, அவ்வளவு நோயிலும் அவர் பொறுமையாளராக இருந்தார், என்னுடைய நல்ல அடியாராக இருந்தார், என்னை முன்னோக்குபவராக இருந்தார் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான். அதே சாதுல 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது வஹப்னா லி தாவூத சுலைமான் நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். நிச்சயமாக நாம் தாவூதுக்கு சுலைமானை வாரிசாக கொடுத்தோம், அவரும் நல்லடியார், என்னை முன்னோக்கக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல சூரத்துல் மரியமுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்கிறான், கால இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாபு வஜஅலனி நபியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பச்சிளம் குழந்தை ஈசாவை தூக்கிட்டு சமூகத்துக்கு முன்னால் வர்றாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் திக்கட்டு நிற்கிறாங்க. தன்னை தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும், கற்புள்ளவள் என்று காமிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தொட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார். பேசக்கூடிய முதல் வார்த்தை கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படிதான் பேசுறேன். அவர் எத்தனையோ அற்புதங்களை காண்பித்தார், எத்தனையோ இறை தூதர்களுக்கு கொடுக்கப்படாத முஅஜிஸா வழங்கப்பட்டார். ஆனாலும் அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, எனக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது, நான் இறை தூதராக இருக்கிறேன் என்று சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அப்ப நபிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் கூட அப்துதான். அந்த அப்தை அவர்கள் பல கட்டங்களிலே சொல்றாங்க. ஏன்னா நம்ம மறந்துடுறோம்ல, அதிகாரமும் செல்வாக்கும் வசதி வாய்ப்புகளும் வருகின்ற பொழுது அது நம்ம கண்ணை மறைச்சிருது. நாம் ஒரு பெரிய உயரத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கும்போது அதை மறந்துடுறோம். அப்ப என்றைக்கு நாம எந்த சிந்தனை விடக்கூடாது என்று சொன்னால் இறைவனுக்கு அப்துதான் அப்படிங்கிற அந்த அடிமைத்தனத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அஹ்மதுல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வானத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே ஃபைதா மலக்குன் யன்சிலு, ஒரு மலக்கு இறங்கி வருகிறார். அவர் சொல்றாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாதல் மலக் மா நஸல முன்து ஹுலிக கப்ல ஸா. இந்த நேரத்திற்கு முன் வரை இந்த மலக்கு இந்த உலகத்தில் இறங்கியதே இல்லை. இப்பதான் வர்றாரு, ஃப்ரெஷ்ஷா வர்றாரு. இந்த மலக்கு வேறு இறங்கியதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இறங்கின உடனே ஃபலம்மா நஸல கால யா முஹம்மத் அர்ஸலனி இலைக ரப்புக அஃப மலிக்கன் நபியா அஜஅலக அப்தன் ரசூலா. முஹம்மதே, இறைவன் என்னை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறான், உங்களை அல்லாஹ் பெரிய ஆட்சியாளராக நபியாக அனுப்பப்பட வேண்டும், இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா, அல்லது அல்லாஹ்வுக்கு அப்தன் ரசூலா, அடிமையான இறை தூதராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று நினைச்சாங்க, கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, قال جبرائيل تواضع لربك يا محمد قال بل عبدا رسولا. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க, இறைவா முஹம்மதே, நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு நினைச்சா அல்லா நிச்சயம் பெரிய ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான், பெரிய செல்வாக்கை தருவான். அதை நீங்க விரும்பாதீங்க. எதை விரும்புங்க? இறைவனுக்கு பணிந்தவர்களாக அடிமையாக ரசூலாக நீங்கள் இருப்பதையே விரும்புங்கள் என்று
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த அடிமைத்தனத்தை, இறைவனுக்கு அடிமை, அவனுக்கு கீழே தான் எல்லாமே. இந்த உலகத்துல எந்த மனிதர்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கு சர்வாதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவனுடைய அந்த அப்துக்கு கீழே தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு தான் தொழுகை. நம்ம சொல்றோமா இல்லையா? ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அவன் கை கால் பிடிச்சாத என்ன செய்வீங்க, காலில் விழுந்தாத அந்த காரியத்தை சாதிங்க, அப்படியாவது அவன் என்ன செய்வான், அதை செய்து கொடுப்பான் என்று மனிதர்கள் செய்யக்கூடிய உதவியை பேசுகிறோம். அப்போ அடிமைத்தனம். ஆனா அதையும் தாண்டியது என்ன அப்படின்னா, மனுஷன்ட்ட கூட காலில் விழுந்து எரிச்சிடலாம். ஆனா அதையும் தாண்டியது தான் நாம் செய்யக்கூடிய சுஜூத். அல்லாஹ்வுடைய சாஷ்டாங்கத்தில் விழுந்து விடுகிறோம். இறைவா, உன்னை விட்ட ஆள் இல்லை, இறைவா நீ தான் எனக்கு தர வேண்டும், நீதான் நான் உன்னுடைய அடிமை என்பதை பல்வேறு கட்டங்கள்ல சொல்றோம். அதை அதிகமாக உணர்த்தக்கூடிய ஒன்று இந்த சுஜூத். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிரு துஆ. ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில் அதிகமாக நெருங்கக்கூடிய இடம் எது? கியாம் உண்டு, ருக்கூ உண்டு, அத்தஹியாத் இருக்குது, எத்தனையோ ஸ்டெப்ஸ் இருக்கு அதுல. ஆனால் மிகச்சிறந்தது எது அப்படின்னு சொன்னா சஜதா. அல்லாஹ்விட்ட உன்னை விட்டவர் வழி இல்லை, நீ படைச்ச உன் காலில் விழுந்துட்ட, உன்னுடைய சந்தினாத்தில் விழுந்து விட்ட நிறைவா, என்னுடைய நெற்றியை உனக்காக நான் கீழே வைத்து விட்டேன் இறைவா, என்னுடைய அத்தனை உறுப்புகளும் உனக்காக அடிபணிகிறது இறைவா அப்படின்னு ஒரு அடிமையை அதை உணர்த்தக்கூடிய ஒரு இடம் சுஜூத். எனவே அந்த இடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த சஜிதாவில நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சஜிதாவிலே இறைவனிடத்தில் அதிகமாக சஜிதா செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய அப்தியத்தை காட்டக்கூடிய ஒரு இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்துல அடிமைத்தனத்தை, இறைவனுக்கு அடிபணிய வேண்டும்ங்கிறத நாம காட்டல, எல்லோரும் காட்டுகிறார்கள். சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். நீங்கள் பார்க்க வேண்டாமா, இந்த வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை சஜிதா செய்கிறது என்பதை பார்க்க வேண்டாமா? வஷ்ஷம்ஸு வல் கமரு வன் நுஜூபு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாப். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் ஊர்ந்து செல்லக்கூடிய எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வை சஜிதா செய்கிறது. அது மாத்திரமா? வகஸீரும் மினன் நாஸ், மக்களிலே அதிகமானோரும் அல்லாஹ்வை சஜிதா செய்கிறார்கள். அது மாத்திரமா? வகஸீருன் ஹக்க அலைஹில் அதாப், அல்லாஹ்வுடைய வேதனை எவர்களுக்கு உறுதியாகிவிட்டதோ அவர்களும் அல்லாஹ்வை சஜிதா செய்கிறார்கள். வேற வழி இல்லை. அதாவதுதான் நமக்கு நரகம்தான், இருந்தாலும் இறைவனை நாம் என்ன செய்ய வணங்கியாக வேண்டும், இறைவனுக்கு நாம் சாஸ்திராங்கம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கக்கூடிய உறுதியாகிவிட்டவர்களும் அல்லாஹ்வை சஜிதா செய்கிறார்கள். ஃபமை யுஹினில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிமின் இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. அல்லாஹ் இந்த உலகத்தில் எவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பி விட்டானோ, முடிவு செய்து விட்டானோ, இந்த உலகத்தில் யாராலும் அவரை கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் ஒரு அடியானை, இந்த மனிதரை இழிவுபடுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் எவராலும் அவரை கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய, சூரத்துல் ஹஜ்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த அப்தியத்துங்கிறத நம்ம காட்டணும். என்றைக்கு இந்த சமூகம், இந்த மனித சமூகம் அப்தியத்து என்பதை தாண்டி ஒரு மனிதனோ அல்லது ஒரு பொருளோ எவரோ ஒருவர், ஒரு குருவோ யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உருவாகுமே ஆனால் நிச்சயமாக அவன் வழிகேட்டுக்கு போய்விடுகிறான், தவறான வழிக்கு போகிறான் என்பதை புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். வருது கிறிஸ்துமஸ் விழாக்கள் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள், விழாக்கள் துவங்க ஆரம்பித்து விட்டது. ஆலயங்கள் தோறும் என்ன செய்யறாங்க, போடுறாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நம்ம ஊர்ல அந்த பாட்டை கேட்கலாம். எந்த இயேசு தெரியுமா? எந்த இயேசை கண்ணியப்படுத்தி வரக்கூடிய கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த கிறிஸ்துமஸ், அந்த இயேசு, அந்த கிறிஸ்துமஸ் காரணமாக இருக்கக்கூடிய இயேசை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவுடைய 75வது வசனத்துல சொல்றான், மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல். கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் தான் வித்தியாசம். கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இங்க தான் பாலம் கட்டப்படுது.
என்ன சொல்றான்ல, இந்த மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, இவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறில்லை. கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இவருக்கு முன்னாடி எத்தனையோ இறை தூதர்கள் போயிருக்கிறார்கள். உம்முஹு சித்தீகா, அவருடைய தாய் உண்மையானவள் மரியம். கானா யகுலானி தாம், யார் அவர்கள்? உணவை உண்டக்கூடியவர்கள். நல்லா சொல்ற, உணவை சாப்பிட்டாங்க. நீங்க சாப்பிடுற மாதிரி 2 பேரும் சாப்பிட்டாங்க. மரியமும் அற்புத படைப்பல்ல, அவருடைய மகன் ஈசாவும் அற்புத படைப்பல்ல. அவர் மனிதர், அல்லாஹ்வுடைய அப்து என்பதை அல்லாஹ் ஆணித்தரமாக குர்ஆன்ல பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இதையெல்லாம் மறந்துவிட்டு தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸை ஒரு சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எந்த சமூகம்? அதே அந்த ஈசா தான் நாளைக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு வந்து நிற்கின்ற போது அல்லாஹ் கேட்கிறான், கிறிஸ்துவ சமூகத்தை வைத்து ஈசாவை நிறுத்தி வைத்து கேட்கிறான், அன்த குல்த லின்னாஸி இத்தஹதுனி வ உம்மி இலாஹைன் மின் தூனில்லாஹ், ஈசாவே, உன்னையும் உன்னுடைய தாய் மரியத்தையும் மேரியையும் வணங்கும்படி இந்த சமூகத்துக்கு சொன்னாயா? கை வரிச்சிருவார். எனக்கு தெரியாது, கை வரிச்சிருவார். எந்த ஜீசஸுடைய படத்தை இன்னைக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார் என்று அவரிடத்திலே மண்டியிட்டு கிடக்கிறார்களோ, வேத தேவ ஆலயங்களிலே போய் விழுந்து கிடக்கின்றார்களோ, இயேசுக்கு முன்னால், ஜீசஸுக்கு முன்னால், மேரிக்கு முன்னால், அந்த ஈசா நபி, அந்த ஜீசஸ் நாளை மறுமை நாளிலே கையை விரித்து விட்டு, இல்ல இறைவா, நான் இருக்கிற வரை அவங்கள்ட்ட இருந்தேன், அந்த மாதிரியான வார்த்தை சொல்லல, நான் மரணித்த பிறகு நீ தான் அந்த ரகீப், அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், அவர்களை நீங்க கண்காணிக்கக்கூடியவர்கள், நீ தான் இறைவா, எனக்கு அது சம்பந்தம் இல்லை என்று ஈசா கையை விரித்து விடுவாரே. அன்றைக்கு ஜீசஸை வணங்கியவருடைய நிலை என்ன? அன்றைக்கு ஜீசஸை கற்பனை செய்து வணங்கியவர்கள் மக்களுடைய நிலை என்பதை புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தத்துருனி கமா அத்தரத்தின் நசாரா, கிறிஸ்தவர்கள் ஈசாவை புகழ்ந்ததை போல என்னை புகழாதீர்கள். ஃபைன்னமா அன அப்துஹு, நான் அவருடைய அடிமை. ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலா, என்னை நீங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுங்க. கூடுதல் குறைவாக நீங்கள் புகழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜீசஸை போல என்னையும் ஆக்கிடுவீங்க. அதனால என்னை அப்படி சொல்லாதீங்க, என்னை அப்படி புகழாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் அப்துதான், அடிமை என்பதை என்றைக்கும் உணர்த்தக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் எல்லாம் உள்ளாகி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு நாம் அடிமைகளாக இந்த உலகத்தில் வாழ்றோங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு வசனத்திலே சொல்லி காமிக்கிறான். இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அப்தா, இந்த வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே வருகின்ற பொழுது அடிமைகளாகத்தான் வருவார்கள். அடிமைகளாகத்தான் நிற்பாங்க. உங்களுக்கு ஆட்சி, அதிகாரம், வல்லரசு எல்லாம் இருக்கலாம். நீ பார்க்கறமா இல்லையா? ஒரு அதிபர் வருகிறார், ஒரு நாட்டினுடைய அதிபர் வர்றாருன்னா இந்த பக்கம் 10 பிளேட்டுங்கிறான், அந்த பக்கம் 10 பிளேட்டுங்கிறான். அந்த விமானத்துல அவ்வளவு அதிநவீன வசதிகள், எந்த குண்டு போட்டாலும் துளைக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு உலகத்தையே அந்த பிளேட்டுக்குள்ள வச்சிருக்கான். பேசஞ்சருக்கு தான் என்ன செய்யும், இந்த ஃபியூல் கசியுது, இன்ஜின்ல பிரச்சனை, அதுல ஓட்டா இதுல ஓட்டா, எங்கேயா கொண்டு சொறி மொத்தமாக கொண்டு தள்ளி விட்டாங்க. ஆனா அதிபர்களுடைய விமானங்கள், முக்கியஸ்தர்களுடைய விமானங்கள் பாதுகாப்பு என்பது அவ்வளவு பெருசா இருக்குது. நீங்கள் எவ்வளவுதான் அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அல்லாட்ட போகும்போது நாளைக்கு என்ன செய்யணும், அடிமையாகத்தான் வந்து நிற்கணும். எந்த பாதுகாப்பும் இருக்காது, முன்னாடி பின்னாடி பேக்ல ஃப்ரண்ட்ல எதுவும் கிடையாது. அது அடிமையாகத்தான் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வணங்குவார்கள். அவருடைய கால் வணங்கியது, கால் வீங்கியது. ஆயிஷா அம்மா வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முன்சென் பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டீர்களே, இந்த அளவுக்கு காலு கடுக்கண்டு வணங்குறீங்களே, ஏன்? அல்லாஹ் தான் மன்னிச்சுட்டானே, அல்லாஹ் உத்தரவாதம் தந்து விட்டானே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐஷாவே, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கஷ்டப்படத்தான் செய்வான், அவனை வணங்கத்தான் செய்வான், வணங்குவதற்கு முயற்சி எடுக்கத்தான் செய்வான், அவனுடைய சாஸ்தாங்கம் செய்யத்தான் செய்வான், அதிலே சிரமங்களை எடுத்துக்கொள்ளத்தான் செய்வான். எனவே அல்லாஹ்வுக்கு நான் அப்தாக இருக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியும் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே,
இன்றைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை அப்தாக படைத்திருக்கிறான். அப்தாகத்தான் நாளை மறுமை நாளில் எழுப்புவான். அப்தாகத்தான் அவனுடைய விசாரணைக்காக நாம் போய் நிற்க போகிறோம் என்று சொன்னால், அந்த அப்து அடிமைங்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணங்களையும் எண்ணி பார்க்க நல்லடியார்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.